ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பூஜா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட்டில். ஸோ ஐ எம் பேக் அகெயின் வித் பியூட்டிஃபுல் ஸ்பாட் இன் கோயம்புத்தூர். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்பாட் வந்து நம்மளோட பருமத்துமட்டிலேருந்து 12 கிலோமீட்டர்ஸ், அன்னூர்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் அண்ட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 25 கிலோமீட்டர்ஸில் இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு வீக்கெண்ட் இல்லை வெக்கேஷன் என்ஜாய் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு பாரு பக்கத்தில் என்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குது அங்கே போவோம் அப்படின்னு நினைப்போம். இல்லை ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படி எதாவது யோசிப்போம். இல்லை ஒரு மூவி போகலாம், இல்லை ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு யோசிப்போம். இல்லை நம்ம அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டை வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் இல்லை ஷட்டில் விளையாடியாச்சும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் இதை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்கேன். அண்ட் நான் இந்த ரிசார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியோட எல்லா அம்யூனிட்டிஸையும் உங்ககிட்ட காட்ட போகிறேன் அண்ட் நானும் என்ஜாய் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செக்யூரிட்டிகிட்ட செக்இன் பண்ணியாச்சு அண்ட் நம்ம இப்போ ரிசார்ட்டுக்கு போகிற வழியை தான் பார்க்குறோம். என்ட்ரன்ஸே செம்ம அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா செடி அண்ட் ரொம்ப க்ரீனரி. ஒரு வெக்கேஷனுக்கான நல்ல ஒரு ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரிசார்ட்டோட என்ட்ரி பார்த்துருப்பீங்க. என் பின்னாடி தான் ரிசப்ஷன் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த ரிசப்ஷன் இல்லை வெயிட்டிங் ஏரியா என்ன வேணால் சொல்லலாம். இங்கே வந்து நிறையா சோஃபாஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட் இனிமேல் நீங்கள் செக்இன் பண்ணுறப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கே தூரத்துலேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா. ரிசப்ஷனே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் 1 அண்ட் லெவல் 2ல் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஷட்டில் கோர்ட், பார்லர், டேபிள் டென்னிஸ், கேரம், பில்லியர்ட்ஸ், கெஸ்ட் ரூம்ஸ். ஸோ கெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஹோப்ஃபுல்லி செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அண்ட் லெவல் 1ல் வந்து ஜிம், ஸ்பா, லைப்ரரி, தியேட்டர், ஸ்விம்மிங் பூல், கேஃபிடீரியா. இதில் போட்டிருக்க மாதிரி கெஸ்ட் ரூம் வந்து லெவல் 2ல் இருக்குது. இந்த ரிசப்ஷனில் அழகாக சோஃபாஸும் போட்டிருக்காங்க. மீன்வைல் நீங்கள் படிக்க ஏதாவது மேகசின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இன்டீரியர் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே. இப்போது நம்ம உள்ளே போய் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம். அண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூம்ஸ் இருக்குது. ஒன்று 102, 102 நேம் பண்ணியிருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு பிக்கர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம்குள்ளே போய் ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அங்கே வார்ட்ரோப் இருக்குது. லைக் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் ஸ்டஃப்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் நல்லா இருக்குங்க. ஒரு வார்ம் ஆம்பியன்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே ஒரு டெலிஃபோன் இருக்குது. ஸோ தட் நம்ம ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இஃப் நெட்வொர்க் இஸ் நாட் அவைலபிள். அண்ட் இங்கே டிவி இருக்குது. இங்கே இன்னும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க். இங்கே வெல்கம் ட்ரிங்க் இருக்குது. வாட்டர்மெலன் ஜூஸ். இதை வந்து நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க டு வெல்கம் அஸ் அண்ட் தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ட்ரையர், ஹேர் ட்ரையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எங்கே வந்திருந்தா காயமா காயாதானே தெரியாது. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. ஸோ தட் க்ரூம் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் சின்ன சின்னதாக நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே கண்டுபிடிச்சது என்னென்னா மினி ஃப்ரிட்ஜ்.
இந்த ட்ராயர் சும்மா வச்சுருக்காங்க நினச்சேன். ஆனால் அந்த ட்ராயருக்குள்ள ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. வேணும் நம்ம ப்ளக்இன் பண்ணி நம்மளோட ஸ்டஃப்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். லைக் கூல் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இங்கே ஒரு பெரிய வால் மிரர் இருக்குது. அந்த மிரரில் வந்து நம்ம உட்காந்து க்ரூம் பண்ணிக்க உள்ள ஒரு சேர் இருக்குது. லைக் இஃப் யூ புல் அவுட் இட் வில் கம். அண்ட் இது வந்து ஒரு ஏசி ரூம். ஸோ இங்கே ஒரு சோஃபா இருக்குது. சில் அடிஷ்னலாக ஒரு ஏர் கூலரும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்பேஷியஸ் ரூமாகவே இருக்குது. லைக் அ ஃபேமிலி ஆஃப் 4 கண்டிப்பாக இங்கே வந்து தங்கலாம். அண்ட் நான் இப்போ வெல்கம் ட்ரிங்க்கை குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் வெல்கம் ட்ரிங்க்கை குடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரிசார்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அங்கே வந்து நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் போய் சாப்பிடலாம். அது வந்து ஒரு பஃபே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பஃபேயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. போகலாம். இதுதான் அந்த புஃபே ஸ்பேஸ். அண்ட் இங்கே வந்து டைனிங்கும் இருக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். இப்போ இங்கே சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து சவுத் இண்டியன் மீல் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டு நான் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ கைஸ், நைட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக லைட்ஸ் போட்டுட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்விம்மிங் பூலோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். அண்ட் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே நிறையா லைட்ஸ்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக செட் பண்ணி இந்த சாங்லாம் ஒரு நல்ல ஒரு மூட் க்ரியேட் பண்ணுது. இதுதான் ஸ்விம்மிங் பூல். கைஸ், ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்களா? செம்ம லைட்லாம் போட்டு ஒரே ஜாலியாக இருக்குது. ஆனால் நான் இப்போ ஸ்விம்மிங் போகிறது கிடையாது. காலையில் தான் போகிறேன். காலையில் என்னென்ன பண்ணுறேன்னு காலையில் பார்க்கலாம். கைஸ், இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துருப்பீங்க. இது பக்கத்துலேயே வந்து டைனிங் ஏரியாவும் இருக்குது. அண்ட் இந்த டைனிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பூல் வியூவோட இந்த டைனிங்கில் வந்து நம்மளுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கப்பலாக இருந்தீங்கன்னா இங்கே டின்னர் டேட்டுக்கு வரப்போ உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. லைட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் டைனிங் ஏரியா. இங்கே கிச்சன் ஏரியா இருக்குது. இந்த ஃப்ளோரில் தான் மினி தியேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இதுதான் அந்த மினி தியேட்டர். வாவ், ஒரு மினி தேட்டரே கூட நீங்கள் வச்சுருக்காங்க. அண்ட் நான் இங்கே கொஞ்சம் நேரம் மூவி பார்க்கலான்னு இருக்கேன். அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இந்த தேட்டருக்குள்ளேயும் வந்துட்டேன். எனக்கான சீட்டையும் பிடிச்சிட்டேன். இப்போ எனக்கான ஃபேவரட்டான மூவியும் போட சொல்லியிருக்கேன். ஓட போகுது. அண்ட் நான் அதை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு மூவி நைட்டாக இந்த நாளில் முடிக்க போகிறேன். இப்போ நம்ம டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் அண்ணா வந்து ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ட்ராலி. இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எடுத்தேங்க.
ஸ்வீட், ஒரு நல்ல ஸ்வீட் வந்திருக்கு. பன்னீர் மஞ்சூரியன். இது காலிஃப்ளவர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன். ஓகே, இங்கே வந்து நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அதுவும் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து இண்டோ சைனீஸ் ஃபுட் நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லாமே சைனீஸ் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. குசின் இந்த பிளேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் இருக்குது, அப்புறம் ஒரு நூடுல்ஸ் இருக்குது, வெஜ் நூடுல்ஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் அண்ட் பன்னீர் மஞ்சூரியன் இருக்குது. இது எல்லாமே வந்து இண்டோ சைனீஸ் குசின். ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பன்னீர் மஞ்சூரியன் டேஸ்ட் குட். இதே மாதிரி எல்லா டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டின்னர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டெசர்ட்டோட முடிக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் போய் தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் பார்ப்போம்.